நன்றிகள் தெரியுதம்மா. அன்னை உன்னை அணு செய்யும் மலர்கள் எந்தன் உள்ளம் அம்மா. எரியும் மெழுகு திரியில் எங்கள் நன்றிகள் தெரியுதம்மா. அன்னை உந்தன் திருவடி மலர்கள் எந்தன் உள்ளம் அம்மா. பாடி மனகத்தாயே வரங்கள் பொழிபவளே, பாடுகிறோம் உன்னையே நன்றி நன்றி தாயே. எரியும் மெழுகு திரியில் எங்கள் நன்றிகள் தெரியுதம்மா. அன்னை உந்தன் திருவடி மலர்கள் எந்தன் உள்ளம் அம்மா. ஆரோக்கிய மாதாவும் தயவாலே ஆனந்த மழை எம்மில் பொழிகிறதே. ஆரோக்கிய மாதாவும் தயவாலே ஆனந்த மழை எம்மில் பொழிகிறதே. இருளான தருணங்கள் மறைகிறதே. இருளான தருணங்கள் மறைகிறதே. அருள் ஜோதி உன்னாசி நிறைகிறதே. அருள் ஜோதி உன்னாசி நிறைகிறதே. ஆடிமாநகத்தாயே எந்தன் தெய்வீகமே, பாடுமேயும் உள்ளம் என்று உன் நாமமே. ஆடிமாநகத்தாயே எந்தன் தெய்வீகமே, பாடுமேயும் உள்ளம் என்று உன் நாமமே. எரியும் மெழுகு திரியில் எங்கள் நன்றிகள் தெரியுதம்மா. அன்னை உந்தன் திருவடி மலர்கள் எந்தன் உள்ளம் அம்மா. அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே. உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே. மகிழ்வின் வழியில் அருளை வேண்டுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம். வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம். வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகிறோம். உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகிறோம். உமதன்பு பழியிலே இமை ஏற்றிடுவாயே. புது வாழ்வு மலரவே
நிறைவாழ்வு தரும் பலியினில் இணைவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும், ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர். நாள் முழுவதும் சண்டையிட்டு என்னை துன்புறுத்துகின்றனர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வற்றாத வரந்தர வாடிமநகர் ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, விசுவாசிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடும் மகிழ்வோடு வாடிமநகர் ஆரோக்கிய அன்னையுடைய திருத்தலத்துக்கும் இன்று இந்த திங்கட்கிழமை காலை திருப்பலிக்கும் வருக வருக என உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த அருமையான உன்னத தியாக திருப்பலியானது இங்கு குழுமி வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை நபருடைய கருத்துக்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற உங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த நாளிலே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய காரியங்கள், பயணம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில் அத்தனையும் நம் தேவன் ஆசீர்வதிக்க என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபிக்கும்படி அன்போடு வேண்டுகிறேன். ஆம் அன்புமிக்கோலே, இந்த திருப்பனுடைய பேருபலன் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க நாம் செய்த சின்ன சின்ன குற்றம் குறைகளை, இந்த தவ காலத்தில் தவறிய சின்ன சின்ன காரியங்களை நினைத்து பார்த்து ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்கலாம், ஒரு சில தவ முயற்சிகளை எடுத்திருக்கலாம், அதில் தோல்வி கண்டிருக்கலாம். அதெல்லாம் நினைத்து பார்த்து, ஆண்டவரே, இன்னும் வருகின்ற இந்த நாட்களே உமக்கேற்ற பிள்ளைகளாக, பாவமற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக வாழக்கூடிய சூழ்நிலையும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தை எனக்கு தாரும் என்ற சிந்தனையோடு நாம் செய்த குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் பிறரிடம் மன்னிப்பு வேண்டி இந்த உன்னத தியாக திருப்பலிலே நாம் முழுமையாக பங்கேற்போம். ஒரு வினாடி கண்களை மூடி, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்வோம். இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி
வாழ்வை மாற்றுமே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. 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 எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது அருளாலும் எல்லா ஆசைகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோம். இவ்வாறு பழமையில் இருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கு எங்களையே தயார் செய்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டி இருக்கிறதே. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 41 62 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிந்திருக்கிறீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உனக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டி இருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி சொல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர்வாள் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ரேல் மக்களே, வாழ்க்கையை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மக்கள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே. அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லி இருக்கிறார்கள் என்றார்.
எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும். ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல் இவர்களை தனித்தனியே பிரித்து தொலைவில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவளே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ, நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய், சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விலா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும். ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல, கானானுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறிதவர செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்தீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ, எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய், சொல் என்றார். அவரோ, கருவாலி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும். ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி, தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கவும் கடவுளை போற்றியது அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய்ச்சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கு மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நின்னாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நின்னாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன்.
இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். 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 ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8. இறைவனின் திருவசனங்கள் 12 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு ஒளிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மை பற்றி நீர் சான்று பகர்கிறீர், உம் சான்று செல்லாது என்றார். அதற்கு இயேசு, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும். ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலகப் போக்கின்படி தீர்ப்பு அளிக்கின்றீர்கள்.
நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை. என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார். இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா? என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன். என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார். அப்போது அவர்கள், உம் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் தந்தையையும் தெரியாது. என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார். கோவிலில் காணிக்கை பெட்டி அருகிலிருந்து இயேசு கற்பித்து கொண்டிருந்த பொழுது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வற்றாத வரம் தரும் வாடிமநகர் ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த அருமையான இனிமையான நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே பெற மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு முதல் வாசகமும் நற்செய்தியும் அழைப்பு விடுப்பதெல்லாம் யாரையும் தீர்ப்பிடாதே, அதுவும் பொய் தீர்ப்பிடாதே என்பதுதான். ஒரு திருடன் கையும் களவுமாக பிடிபட்டான். அரசர் அவனுக்கு மரண தண்டனை விதித்தார். அரசரை பார்த்து அவன் சொன்னான், இறப்பதற்கு முன்பாக என்னுடைய தந்தை ஒரு தாரக மந்திரத்தை என்னிடம் சொல்லிவிட்டு சென்றார். அது என்ன என்று ஆவலோடு அரசர் கேட்க, அந்த திருடன் கூறினாராம், இதோ என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கின்றது. ஒரு மாவிதையை நான் நட்டு வைத்தால் அது அடுத்த நாளே மரமாகி காய் கனி தரும் என்று கூறுகிறார். அரசருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி நிகழும் என்று. அடுத்த நாள் அரசவை கூட்டப்பட்டது. ஒரு சட்டியிலே மாவிதையை நட அந்த திருடன் வருகிறான். ஆனால் அந்த திருடன் கூறுகிறான், இந்த விதையை நடக்கூடிய நபர்கள் எப்போதுமே ஒருபோதும் திருடாத நபர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் அவன் அரசிடம் கூறுகிறான், ஐயா, நானும் ஒரு திருடன், நான் நட்டால் இந்த மந்திரம் பலிக்காது. ஆகையால் உங்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு அமைச்சர் இந்த விதையை நட்டு வைத்தால் அது பலனளிக்கும் என்று சொல்ல, அமைச்சர்கள் அங்கும் இங்குமாக பார்க்கிறார்கள். ஒவ்வொரு அமைச்சரும் கூறினார்கள், மக்கள் பணத்தை நான் சுரண்டிருக்கிறேன், ஏமாற்றியிருக்கின்றேன், எனக்கு தகுதி இல்லை என்று கூறிவிட்டார்கள். கடைசியில் அந்த திருடன் அரசனை பார்த்து கேட்கிறார், அரசே, நீங்களாவது இந்த விதையை நடுங்களே என்று. அரசருக்கு தர்ம சங்கடம், சொல்வதற்கே வெட்கமாக இருக்கின்றது. நான் சிறு வயதில் இருக்கின்ற போது என்னுடைய அப்பா அரசராக இருந்தபோது அவருடைய கை வாட்சியை நான் திருடினேன், கடிகாரத்தை நான் திருடிவிட்டேன். ஆகையால் நானும் தகுதியற்று போய்விட்டேன் என்று கூற, அந்த திருடன் சொன்னானாம், நீங்களாம் மேலிடத்திலிருந்து வந்ததால் ஏதோ தப்பித்துக் கொள்கிறீர்கள். நான் ஒரு சாதாரண வயிற்று பசிக்காக திருடிய இந்த உணவுப் பொருளுக்காக என்னை கைது செய்து எனக்கு மரண தண்டனை கொடுக்கின்றீர்களே, இது நியாயமா என்று கேட்டானா. ஆம் அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தியும் இன்றைய முதல் வாசகமும் ஒரு அருமையான புனிதமான கற்புள்ள வாழ்வு வாழ்ந்த சூசனாவின் மேல் வயது முதிர்ந்த ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள் அங்கு அந்த அழகு மிகுந்த அந்த சூசனாவை அபகரிக்க நினைக்கின்றார்கள். தீய எண்ணம், கெட்ட எண்ணம், தீய சக்திகள் யாரையும் விடுவதில்லை.
அந்த 2 பேரும் முதியோர்களாக இருந்தார்கள், இறைவாக்கினர்கள் என்று கருதப்பட்டார்கள். நற்செய்தி கொடுக்கக்கூடிய நபர்கள். அப்படிப்பட்ட நபர்கள் உடைய புத்தி மாறவில்லை, கெட்ட எண்ணம் மாறவில்லை, அவர்கிட்ட அந்த தீய சக்தி மாறவில்லை, அந்த எதிர்மறை சக்தி மாறவில்லை. ஏனென்றால் அவர்களும் மனிதர்கள் தானே. கடைசியில் அந்த சூசனாவின் மேல் பழி சுமத்தி சூசனாவுக்கும் மரண தண்டனை வாங்கி தருகிறார்கள். நடந்தது என்ன? விதை விதைத்தவன் விதை அறுப்பான். ஆம் அன்புமிக்கவர்களே, அவர்கள் செய்து அதே தீய சக்தி அவர்கள் மேல் பாய்ந்தது. மக்கள் அவர்களை கொன்றார்கள் என்று இந்த வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம். ஆம் அன்புமிக்கவர்களே, ஒரு நேர்மையான பெண் இங்கு தவறுதலான வாழ்க்கை வாழ்கிறார் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. கற்புள்ள பெண் கற்பிழந்தவர் என்று கூறப்படுகிறது. வித்தியாசமான பார்வைகள் பார்த்த அந்த பெண்ணை ஆண்டவர் உயர்த்துகிறார். இன்றைய நாளுடைய நற்செய்தியினுடைய தொடக்க உரையை பார்த்தோம் என்றால், யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்த்தோம் என்றால், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கையும் மெய்யுமாக பிடித்து ஆண்டவரிடம் அழைத்து வருகிறார்கள். இங்கு நடப்பது என்ன? ஆண்டவரை சோதிக்கும் நோக்குடன் மோயிசன் சட்டப்படி இவர் மேல் கல்லெறிய வேண்டும். கையும் மெய்யுமாக பிடிபட்டவள் இவள். ஆம், கையும் மெய்யுமாக பிடிபட்டாள் என்றால் அந்த ஆண் எங்கே சென்று விட்டார்? பெண் மட்டும்தானா? பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு கண்ணியம் இருக்கின்றதா, ஆண்களுக்கு இல்லையா என்ற ஒரு கேள்வி நம் மனதிலே எழும். இன்றைய காலகட்டத்திலும் கூட ஆண்கள் என்ன தவறு செய்தாலும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்கின்றது, அதை நியாயப்படுத்துகிறது. ஆனால் பெண் பிள்ளைகள் தவறு செய்கின்ற போது அதை பொறுத்து கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. நான் எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் என்னுடைய மனைவி மட்டும் இதோ கன்னியாக வாழ வேண்டும், கண்ணகியைப் போல பிரம்மாணிக்கமுள்ள மனைவியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எத்தனை கணவன்மார்களை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புமிக்கவர்களே, என்று ஆண்டவர் அருமையாக சொல்கிறார். பாவம் அறியாத, பாவம் செய்யாத நபர் முதல் கல்லை எடுத்து அந்த பெண் மேல் எறியட்டும் என்று. முதியோர் தொடங்கி சிறியோர் வரை யாரும் எறியாமல் சென்று விட்டார்கள். ஆண்டவர் இந்த நாளில் கூறுகிறார், நானும் தீர்ப்பிடவில்லை. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஆண்டவர் கூறுகிறார், எனக்கு தீர்ப்பிடக்கூடிய அதிகாரம் உண்டு, என் தந்தை எனக்கு அளித்துள்ளார், ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்றெல்லாம் அவர் இந்த நாளில் கூறி என்ன கூறுகிறார்? நீங்கள் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும். நீங்கள் ஒளியின் மக்களாக வாழ்கின்ற போது யார் மேலேயும் எந்த ஒரு பொய்க்குற்றமோ அல்லது தீர்ப்போ நீங்கள் அளிக்க மாட்டீர்கள். நீங்கள் ஒளியின் மக்களாக இருக்கின்ற போது இருளை பற்றியே உங்களுக்கு நினைப்பு வராது. எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் தீய சக்தியும் அல்லது சாத்தானுடைய ஆதிக்கமும் தேவையில்லாத கற்பனை உலகத்திலும் அடுத்தருடைய பொருளுக்கோ அடுத்தருடைய உடைமைக்கோ அடுத்தருடைய கணவன் மனைவிக்கோ ஒருபோது நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். என்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நபர் ஒருபோதும் கெட்டதை நினைக்க மாட்டார். இதுதான் இந்த நாளில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். இந்த தவக்காலத்தில் நீங்களும் நானும் ஒளியின் கடவுளுடைய மக்களாக, நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாக, நேர்மறை சக்தி படைத்தவர்களாக, பிறரை வாழ வைக்கக்கூடிய மக்களாக, பிறரை ஆசீர்வதிக்கக்கூடிய மக்களாக, பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆம் அன்புமிக்கவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டது போல நாமும் பிறர் மேல் நம்முடைய குற்றங்களை மறைக்க, நம்முடைய தவறுகளை மறைக்க, நம்முடைய பாவத்தை மறைக்க, நம்முடைய பலவீனத்தை மறைக்க அடுத்தவர்கள் மேல் சுமத்துகிறோம். முதிர்ந்த வயதில் இருந்தாலும் கூட ஒரு சில தீய பழக்க வழக்கங்கள் நம்மை விட்டு ஒழிவதில்லை. இந்த தவக்காலத்திலாவது மனக்கட்டுப்பாடோடு, உடல் கட்டுப்பாடோடு, உணவு கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆம் அன்புமிக்கவர்களே, குடும்பத்தில் முதியோர் இருப்பது பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் தாத்தாவோ அல்லது அப்பத்தாவோ அம்மாச்சியாவோ யார் வேணாலும் இருக்கலாம். முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் ஒரு முன் உதாரணமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்.
துர்மாரியான வாழ்க்கை வாழக்கூடாது. அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் வாழ வைக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமே தவிர சபிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாது. அன்புமிக்குள்ளே அவர்கள் நிலங்களை, உடைமைகளை அல்லது ஒரு அடி நிலத்தை கூட விட மனதில்லாத சூழ்நிலை. இன்னும் எத்தனையோ நபர்கள் நிலப்பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை என்று இன்னும் கோர்ட்டில் எத்தனையோ கேஸுகள் போய் கொண்டு தான் இருக்கின்றது. இந்த காலகட்டம் நம்மை அழைப்பு விடுக்கின்றது. அபகரித்து கொள்ளாதே, விட்டு கொடு, மன்னித்து வாழ, பிறரோடு ஏதோ ஒருங்கிணைந்து வாழ முயற்சி செய்கின்ற நாளில் ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். அன்புமிக்குள்ளே இந்த நாளில் நீங்களும் நானும் ஒளியின் மக்களாக வாழ்கின்ற போது தேவையற்ற இந்த ஊனி இயல்புகள் நம் மத்தியிலே வராது. நாம் ஆவிக்குரிய இயல்புகளை கொண்டவர்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் எப்போது பார்த்தாலும் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். மக்களை எப்படி சுரண்ட வேண்டும், ஏமாற்ற வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதே அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது. ஆனால் தேவனோ ஆவிக்குரிய காரியங்கள், பிறரை வாழ வைக்க வேண்டும், என்னால் பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய மக்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒளியின் மக்களாக, ஆவிக்குரிய மக்களாக வாழ இந்த தவா காலத்தில் நம்ம எடுக்கக்கூடிய அது தான தர்மமாக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம், அல்லது நோன்பாக இருக்கலாம், அத்தனையும் நம்மை வருத்தி கொண்டு இந்த இறையருளை பெற பிறர் மேல் குற்றம் சுமத்தாத மக்களாக வாழ இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. சகோதர சகோதரியே, என்னுடைய நிர்மாண எப்பலி எல்லாமலை இறைவனாய் ஆண்டவருக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வதாக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் உடல் ஒருத்தலின் பயனான மகிழ்வை தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானக தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில்
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடமாக. அவர் பாடுபட உலகங்களில் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை என எங்களை ஏற்றுக்கொண்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் தொடர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்னுடைய பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஒளியின் கடவுள், இவரை போல நாமும் ஒளியின் மக்களாக, ஆவிக்குரிய மக்களாக வாழ இந்த திருமணத்தின் மூலமாக அழைப்பு விடுக்கின்றார். அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம்
உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கல்வனை போல், கரங்களை விரித்தே கல்வனை போல் கடுமரத்தினில் கண்